இன்னைக்கு வந்து சாகர்மாலா ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட்ல இருந்து வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ சாகர்மாலா ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் வந்து ஒரு கடல்சார் நிதி நிறுவனம். ஸோ இது வந்து இந்திய அரசாங்கத்தின் கீழ் செயல்படும் நிதி நிறுவனம். ஸோ குறிப்பாக இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் போஸ்ட் அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன வேக்கன்சி, எவ்வளோ வேக்கன்சி, என்னென்ன எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் டிசிப்ளினில் 5 போஸ்ட் இருக்குது. ஸோ என்ன மினிமம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்னா சிஏ ஆர் சிஎம்ஏ. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதில் வந்து 4 போஸ்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன மினிமம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனா பிஇ ஆர் பிடெக் in civil, electrical and electronics and communications, mechanical engineering. Next legal பார்த்தீங்கன்னா regular full time in law. Next company secretary, so graduate with associate or fellow membership of Institute of Company Secretaries of India. Next last IT. So minimum required educational qualification BE or BTech. ஸோ இதோட பே ஸ்கேல் போட்டிருக்காங்க 40,000 to 1,40,000. ஸோ இதோட உங்களுக்கு டிஏ, ஹெச்ஆர்ஏ இதெல்லாம் ஆட் ஆகும்போது இதோட சேல்ரி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நியர்லி சம் 65 பக்கம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 years. ஸோ நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ரிலாக்ஸேஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வெப்சைட்ஸில் யூ கேன் டவுன்லோட் த அட்மிட் கார்டு. ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ரைசஸ் ஆஃப் 2 செக்ஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து எம்சிக்யூ ரிலேட்டட் டு ஸ்பெசிஃபிக் டொமைன். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ ரிலேட்டட் டு ஜென்ரல் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ டியூரேஷன் வந்து 2 hours. டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து 150. ஸோ மேக்ஸிமம் மார்க் வந்து 150. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஃபார் ஈச் ராங் ஆன்சர் நெகட்டிவ் மார்க் இஸ் 0.25. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது பர்சனல் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ இந்த பர்சனல் இன்டர்வியூ ப்ளஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மார்க்ஸ், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் ஸ்கோர் பண்ண மார்க், இதை வச்சு லாஸ்ட்டாக அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க 1000 rupees. ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா இந்த வெப்சைட்ஸில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுக்கணுன்னா ஹை ஸ்கூல் சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ், degree certificate with mark sheets of all semesters, community certificate, proof of identity or address. So either passport, voter ID, driving license, Aadhaar card, next PAN card. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். இதெல்லாம் அப்லோட் பண்ணணும். ஸோ லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்.
ஸோ இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளையிங் டு திஸ் போஸ்ட் வந்து 18th June 2026. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டோட ஷெட்யூல் வந்து ஜூலை. ஸோ இன்டர்வியூ வந்து லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் ஃபினான்ஸ் டிசிப்ளின், ஸோ இதுதான் சிலபஸ். நெக்ஸ்ட்டு ஃபார் போஸ்ட் கோட் 2, that is projects discipline, and post code 5, IT. ஸோ இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி, இன்ஜினியரிங் மேக்ஸ், இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், பேசிக் சிவில், பேசிக் மெக்கானிக்கல், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இதெல்லாம் சிலபஸில் கவர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் லீகல். ஸோ இதுக்கு வந்து இந்த சிலபஸ். ஸோ ஒவ்வொரு டிசிப்ளினுக்கும் ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்ட் கோட் 4க்கு வந்து இந்த சிலபஸ். ஸோ இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள்.